உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இப்ப எதுக்கு வழிய மறைச்சிட்டு நிக்கிறீங்க? எனக்கு உங்ககிட்ட எல்லாம் பேச நேரம் இல்ல. நான் வேலைக்கு வர போகணும். வழி விடுங்க. அடடா, உன்கிட்ட பேச எனக்கு அப்படியே ஆசை பாரு. முதல்ல சைக்கிள் விட்டு கீழே இறங்கு. கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம இறங்குடி. என்ன விஷயம் சொல்லுங்க. எங்கடி உன் ஃப்ரெண்டு துளசி? என்ன சொல்றீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அவ உயிரோட இருக்க வாய்ப்பே இல்லைன்னு போலீஸ்காரங்களே சொல்லிட்டாங்கல்ல. அப்புறம் ஏன் என்கிட்ட வந்து கேக்குறீங்க? ஓஹோ, போலீஸ்காரங்க சொன்னாங்களா? அவங்களாவா சொன்னாங்க? நீங்க அப்படி சொல்ல வச்சிருக்கீங்க. ஐயோ, நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. இந்த புரியாத மாதிரி நடிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, சரியா? உன் ஃப்ரெண்டு அதான் அந்த பேர் அழகி எங்க எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு ஊரை விட்டு ஓடி போய் காலத்துக்கும் எங்க கண்ணிலேயே படாம ஒளிஞ்சு வாழ்ந்துடலான்னு பாக்குறாளா? ஓடி போயிட்டா அவளை விட்டுருவான்னு நினைக்கிறியா? சத்தியமா நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியவே இல்ல. கண்டதையும் கற்பனை பண்ணிக்கிட்டு பேசாதீங்க. அடடடடடா, என்னமா நடிக்கிற? உன் நடிப்பெல்லாம் நம்பி ஏமாறவன் நான் கிடையாது. அடியே, உன் ஃப்ரெண்டு உயிரோட தான் இருக்கா. அதானே நீ அவகிட்ட பேசாமலா இருப்ப? நீங்க சொல்லிதான் இந்த விஷயமே எனக்கு தெரியும். துளசி என்கிட்ட பேசவே இல்ல. பாக்குறேன். இன்னும் எத்தனை நாளைக்கு நீ இந்த நடிப்பை என்கிட்ட போடுறேன்னு நானும் பாக்குறேன். இத பார், என் தம்பி லேசுப்பட்டவன் இல்ல. அவ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அவளை தரன்னு முடிய பிடிச்சு இழுத்துட்டு வரதுக்கு போயிருக்கான். அவ போன் நம்பரை வச்சுதான் அவ இருக்கிற இடத்தையே கண்டுபிடிச்சிருக்கான். நீ என்கிட்டயே போய் பேசுற. மூஞ்சியும் மொகரையும் பாரு, அத்தனையும் திருட்டுத்தனம். ஏண்டி, உன் ஃப்ரெண்டுக்கு தான் அறிவில்ல. நீயாவது அவளுக்கு நல்ல புத்திமதி சொல்லி அவளை திரும்ப வர வச்சிருக்க வேண்டாம்? அது சரி, நீ எப்படி சொல்லுவ? ரெண்டும் நல்ல கூட்டு களவாணித்தனம் பண்றவங்க தானே. அவ மட்டும் என் கையில சிக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்கு உங்க ரெண்டு பேருக்கும் கச்சேரி. நம்ம கிட்ட நடிக்கிறாங்க. இவங்க என்ன பேசிட்டு போறாங்க? துளசி இறந்து போனதை ஏத்துக்க முடியாம நானே தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இவங்க வந்து புதுசா துளசி உயிரோட இருக்கா, போன் நம்பரை வச்சு கண்டுபிடிச்சிட்டோம், அது இதுன்னு என்னென்னமோ சொல்லிட்டு போறாங்க. இப்ப என்ன பண்றது? ஒருவேளை இவங்க சொல்றது உண்மையா இருக்குமோ? துளசி நிஜமாவே தப்பிச்சு போயிருப்பாளோ? அப்படி இருந்தாதான் அவ எனக்கு போன் பண்ணிருப்பாளே. சரி, எது எப்படி இருந்தா என்ன, அவ உயிரோட இருந்தா அதுவே போதும். உடனே துளசிக்கு போன் பண்ணி சேது அவளை தேடி வர விஷயத்த சொல்லணும். This number is currently switched off. Please try again later. ஐயோ, துளசியோட போன் நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஆனா இவங்க என்னடானா துளசி போனை வச்சிருக்கான்னு சொல்றாங்க. எப்படியும் துளசி தப்பிச்சு போயிருந்தா ஜெயாக்கு போன் பண்ணிருப்பா. நம்ம ஜெயாக்கு போன் பண்ணி பார்க்கலாம். ஏய் ஜெயா. சுமதி, எப்படி இருக்க? ஏய், துளசி எங்கடியே இருக்கா? அவளை பத்தி ஏதாவது உனக்கு தெரியுமா? அதை ஏண்டி கேக்குற? இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட ஏன் ஜெயா நீ இதை ஒரு வாட்டி கூட சொல்லல? நீ என்ன நம்பலல்ல? சாச்சா, துளசியால உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு துளசி தான் சொல்ல வேண்டான்னு சொன்னாடி. அதை விடு ஜெயா. நீ உடனே துளசிக்கு சேது அவளை தேடி வர விஷயத்த சொல்லியே ஆகணும். என்னடி சொல்ற? துளசி அந்த வீட்டு அம்மாவோட போன் நம்பர்ல இருந்தா என்கிட்டயே பேசுவா. அந்த நம்பர் யார்கிட்ட இருக்குன்னு தெரியலையே. நீ எதுக்கும் துளசிக்கு ட்ரை பண்ணி பாரு. அப்படி கிடைக்கலனா நான் ஒரு நம்பர் அனுப்புறேன், அதுக்கு பேசிப்பாரு. சரி ஜெயா, இந்த தடவை அவன் கிட்ட துளசி மாட்டினா அவ்வளவுதான் ஜெயா. துளசியை எப்படியாவது நம்ம காப்பாத்தணும். ஆமா சுமதி, நானும் சீக்கிரம் வந்துருவேன். அதுக்கப்புறம் பிரச்சனையே இல்ல. சரி ஜெயா, நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். ஓகே.
ஹலோ இது யார் நம்பரு? ஏதோ புது நம்பரா இருக்கு. ஜெயா அனுப்பின நம்பருக்கு ஃபோன் பண்ணா வேற யாரும் எடுத்து பேசுறாங்க. துளசிக்கு வேற நான் தகவல் சொல்லியே ஆகணுமே. துளசி நம்பருக்கே ட்ரை பண்ணலாம். அண்ணே, என்னோட காலேஜ் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் யூனிவர்சிட்டி சைட்ல இருந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும். ஓகேம்மா, டீடைல்ஸ் கொடுங்க. ஆதாரோட கனெக்ட் ஆயிருக்கிற ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இருக்காமா? இருக்கு. அதுக்கு ஒரு ஓடிபி வரும், சொல்லுங்க. துளசி ஃபோன் ஆன் ஆயிருக்க. உடனே கால் பண்ணி அவளோட லைவ் லொகேஷன் வாங்கிட்டா அவளை கோழி அமுக்கிற மாதிரி அமைக்கிடலாம். டேய் சொல்றா. டேய் மச்சான், துளசியோட ஃபோன் நம்பர் மறுபடியும் சுவிட்ச் ஆன் ஆயிருக்குடா. நீ இப்போ உடனே அந்த நம்பர் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே அந்த லைவ் லொகேஷனை எனக்கு அனுப்பிடு. இன்னைக்கு நான் அவளை கண்டுபிடிக்காம விட மாட்டேன்டா. சரிடா, ஒரு 10 நிமிஷம் டைம் கொடு. நான் உடனே உங்களுக்கு லைவ் லொகேஷன் அனுப்பி வைக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரமா பாருடா. அவ இங்கே எங்கேயோ தான் இருக்கா. அனுப்புறேன்டா, அனுப்புறேன். அண்ணே, 35844. போடா, இவ்வளோ ஸ்லோவா ஓட்டிட்டு இருக்க. வேகமா போ. அண்ணே, ஒரே ஒரு நிமிஷம். ஹலோ துளசி. சுமதி, துளசி, ஹே, நீ எங்கடி இருக்க? என்னால நம்பவே முடியல. நாங்கெல்லாம் நீ ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டேன்னு நினைச்சோம். சாவித்ரி என்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் நீ உயிரோட இருக்க விஷயமே எனக்கு தெரியும். என்ன சொல்ற நீ? டேய், வேகமா போன்னு சொல்றேன்ல, போடா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.